அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஸ்குட் கேம் 2 இந்த படத்தோட கதைய தான் பார்க்க போறோம். சீசன் 1 வந்து தெரியும். நம்ம ஹீரோ வந்து அந்த கேம்குள்ள போய் 45.6 மில்லியன் வந்து ஜெயிச்சுட்டு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அதான் அந்த கதை. ஒரு போலீஸ் ஆஃபீஸரை வந்து அவங்க அண்ணன் வந்து சுட்டுறாரு. அவர் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கண்ணை முழிக்கிறாரு. கண்ணை முழிச்சதுக்கப்புறம் வந்து அவர் வந்து டிராஃபிக் டியூட்டிக்கு வந்து போயிடுறாரு. அவர் டிராஃபிக் டியூட்டி தான் போகிறாரு. ஆனால் என்ன பண்ணுறாருன்னா வந்து பார்ட் டைமில் வந்து ஒவ்வொரு தீவாக போய் வந்து போட் எடுத்துகிட்டு போய் தர்றாரு. அது யாரோட போட்னா இவர் வந்து கடல் வந்தப்போ வந்து ஒருத்தர் வந்து காப்பாற்றிருப்பார். அவரோட போட்டில் போய் வந்து ஒவ்வொரு தீவாக போய் வந்து தேடுறாரு. எந்த தீவில் இந்த கேம் நடக்குது, நம்ம கைங்கழுவாக பிடிக்கணும்னு சொல்லி ஆர்வமாக வந்து இருக்கார். இவரோட ஐயர் ஆஃபீஸர் வந்து திரும்ப வந்து கிரைம் பிரான்ச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்க வந்து சொல்கிறாரு. ஆனால் வந்து இவர் வந்து ஜாயின் பண்ணிக்க மாட்டேங்கிறார். டிராஃபிக்கிட்டே வந்து இருக்கார். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டலில் வந்து தனியாக வந்து இருக்கார். இவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சியை வந்து புக் பண்ணுறாரு. புக் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா வந்து இது மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒருத்தன் கார்டு மேலே கார்டு அடித்து விளையாண்டுருப்பான். அவன் ஜெயிச்சா வந்து அரையணும், நீங்கள் ஜெயிச்சா வந்து பணம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம் வந்து விளையாண்டுருப்பான். அவனை எங்கே பார்த்தாலும் வந்து எனக்கு வந்து இன்ஃபார்ம் கொடுங்க அப்படின்னு வந்து அவர்கிட்ட வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து அவன் வந்து டிடெக்டிவ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பான். இதுக்கு ஒரு 10-15 பேர் கொண்ட நபர்கள் வந்து தேடிட்டு இருப்பாங்க. இந்த தடவை ஹீரோ என்னன்னு சொன்னான்னா, இந்தாங்க இன்னும் பணம் வச்சுக்கோங்க, ஊரோட எல்லா ரயில்வே ஸ்டேஷனும் போய் தேடுங்க, அவன் எங்கே எப்போ கண் பட்டாலும் வந்து எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரெண்டு விஷயமே வந்து பேரலாக வந்து நடந்துகிட்ருக்கு. அவரும் வந்து ஸ்டேஷனாக வந்து தேடுறாரு. வந்து அந்த ஆள் வந்து கிடைக்க மாட்டேங்கிறாரு. நம்ம போலீஸ்காரர் வந்து தீவாக வந்து தேடுறாங்க. அவருக்கும் வந்து ஆள் வந்து கிடைக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் வந்து அந்த ஹையர் பண்ண டிடெக்டிவ் இருக்காரு. அவர் வந்து இது மாதிரி வந்து அவங்க சொன்ன ஹீரோ சொன்ன அந்த அடையாளத்தை வந்து அந்த ஆளை வந்து பார்த்துட்டாரு. இந்த ரயில்வே ஸ்டேஷனை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தன் வந்து இருக்கான், கையில் சூட்கேஸோட நல்லா கோடு சூட்டு போட்டு உயரமாக சீக்கிரமாக வந்து வாங்க அப்படின்னு வந்து ஹீரோக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஹீரோ டக்குன்னு வந்து கார் எடுத்துகிட்டு வந்து ஸ்பீடாக வந்து வராரு. இந்த சமயத்தில் வந்து நம்ம டிராஃபிக் போலீஸ் தான் இருக்காரு, நம்ம போலீஸ்காரர். அவர் பின்னாடியே வந்து ஓவர் ஸ்பீடில் வரீங்கன்னு சொல்லி ஃபைன் வந்து போட்டுறாரு. அசிஸ்டண்ட்டு போய் வந்து ஃபைன் போட்டு வர சொல்கிறாரு. அவர் வந்து ஹீரோ வந்து ஒன்றும் சொல்லாமல் வந்து ஃபைனை வந்து கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து திரும்ப வந்து வேகமாக வந்து கிளம்பிட்டாரு. டிராஃபிக் போலீஸ்காரங்க வந்து ஒரு டவுட் ஆகிடுச்சு, இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட டீட்டெயில்ஸ் நோட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு போய் அதை போய் வந்து செக் பண்ணுறாரு. இவன் யாருங்கிற டீட்டெயிலை வந்து அவர் வந்து பார்த்துறாரு. இந்த பக்கம் வந்து ஹீரோ வந்து அந்த அவர் சொன்ன அவங்க ஆளுங்க சொன்ன அட்ரஸ்க்குலாம் வந்து போயிட்டுருக்காரு. கடைசியாக வந்து அவங்க ஆளுங்க வந்து இருக்கிற இடத்துல போய் பார்க்குறாரு. அங்கே பார்த்தா வந்து யாருமே இல்லை, வெறும் கத்தி மட்டும்தான் இருக்கும், ஆளுங்க இல்லை. அடுத்து வந்து பார்த்தா அந்த உயரமான ஆள் வந்து அவங்க 2 பேரையும் வந்து கடத்திடுவான். ஹீரோ ஃபாலோ பண்ண சொன்னாங்கன்னா அந்த ஆளை ஃபாலோ பண்ண போன 2 பேரை வந்து கடத்திடுவான். கடத்திட்டு வந்து அவங்ககிட்ட வந்து ஒரு சின்ன கேம் விளையாடுவான் துப்பாக்கி வச்சு. அதை வந்து கடத்த சொன்ன வந்து ஒருத்தன் வந்து செத்துருவான். இன்னொருத்தனை வந்து அங்கேயே வந்து விட்டுட்டு வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், யார் அனுப்புனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்டு நம்ம ஹீரோ இருக்க இடத்துக்கு வந்து போயிடுவார். ஹீரோ கூடவே வந்து அதே துப்பாக்கி கேம் விளையாடுவார். இதில் வந்து ஹீரோ வந்து தப்பிச்சிடுவார். அவன் வந்து செத்துருவான் தன்னை தானே சுட்டுட்டு. இந்த சமயத்தில் வந்து ஹீரோட அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டு வந்து அந்த போலீஸ்காரர் வந்து வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் வந்து ஹீரோட்ட வந்து இது மாதிரி சொல்கிறேன், நானும் வந்து அந்த கேமில் வந்து அன்றைக்கி இருந்தேன், நான் அவங்ககிட்ட வந்து ஒருத்தனை பற்றி கேட்டேன், அது வேறு யாரோட எங்கள் அண்ணன் தான், நானும் இந்த கேமை வந்து எப்படியா நிறுத்தணும்னு தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்காரு. நம்ம ஒன்று பண்ணலாம், நம்ம 2 பேரும் வந்து இதில் வந்து சேர்ந்தே ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஹீரோட்ட வந்து போலீஸ்காரர் வந்து சொல்கிறாரு. அதனால் என்ன பண்ணுறோன்னா ஹீரோட கடாப்பழை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து சிப்போட வந்து ஒரு பழம் வந்து மாட்டி விட்டுறாங்க. மாட்டி விட்டோடனே வந்து ஒரு பப்பில் வந்து மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கிடைக்கும். உடனே ஹீரோவும் வந்து கிளம்பி போயிடுவார். பின்னாடி வந்து போலீஸ்காரர் வந்து ஃபாலோ பண்ணி போடுவாங்க. அந்த சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்ட மாஸ்க் போட்ட டீம் வந்து அங்கே வரும். அங்கே வந்து ஹீரோ வந்து ஒரு காரை வந்து கடத்திட்டு போவோம். பின்னாடியே வந்து போலீஸ்காரங்களும் அவங்க டீம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது பெரிய ஒரு டீம், ஸ்னைப்பர் எல்லாம் கொண்ட டீமாக வந்து இருக்கும். போலீஸ்காரனையும் அந்த டீமையும் வந்து அந்த சேப்பு மாஸ்க் போட்ட கும்பல் வந்து அப்படியே வந்து காரை வந்து பஞ்சர் ஆக்கி விட்டு வண்டியை நிற்க வச்சிடும். ஹீரோ மட்டும் அந்த வெள்ளை காரை வந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அதில் ஒரு சவுண்டு மட்டும்தான் கேட்டுட்ருக்கோம். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோட்ட வந்து கேட்கும். நீ தான் ஜெயிச்சிட்ட, இன்னும் இது மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கு ஹீரோ வந்து சொல்வார், நீங்கள் தான் இந்த கேம் வந்து நிறுத்துங்க, எனக்கு இது மாதிரி ஆளுங்கெல்லாம் சாகிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஹீரோ வந்து சொல்வார். அப்படியா, சரி ஓகே, நான் அது மாதிரியே வந்து நிறுத்திடுறேன், ஆனால் வந்து நிறுத்தலாம் முடியாது, ஏன்னா நீங்கள் தான் வந்து இதை வந்து கண்டினியூ பண்ணுறது வந்து காரணம், நீங்கள் வராமல் தான் நாங்கள் இந்த கேமை வந்து நடத்தணும் அப்படின்னு வந்து அந்த மிஷின் வந்து சொல்லணும். அப்படியா சரி, இந்த தடவை கேமில் வந்து என்னையை வந்து சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்லுவார். ஹீரோயை வந்து கூட்டிகிட்டு வந்து அந்த கேம் கூட வந்து அப்படியே வந்து போயிடுவாங்க. வந்து நம்ம போலீஸ்காரர் வந்து நம்ம வந்து அந்த சிப்பை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு போவார். சிப்பை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஒரு தீவு கடை வந்து போனால் அங்கே பார்த்தா வந்து ஒரு மீன்காரன் வந்து மீன் பிடிச்சிட்ருப்பான். அது கூட வந்து அந்த சிப் வந்து இருக்கும். இவங்க வந்து ஏதோ பண்ணி வந்து அந்த சிப்பை வந்து எடுத்து விட்டுருப்பாங்க ஹீரோ வாயிலேருந்து. ஹீரோ கிட்ட பார்த்தா வெறும் பல் மட்டும்தான் இருக்கும். இப்போ அங்கே போனோடனே வந்து கேம் வந்து ஸ்டார்ட் ஆரம்பிச்சோன்னா ஹீரோ வந்து கேட்பாங்க, ஒவ்வொரு கேம் முடிஞ்சோடனே வந்து நம்ம காசு எடுத்து போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம், எடுத்துகிட்டு போயிடலாம். அதே மாதிரி ஒவ்வொரு கேம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஓட்டிங் போட்டு யாருக்கு பிடிக்கணும்னு சொன்னால் அவங்க காசு எடுத்துகிட்டு போயிடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓட்டிங் போட்டு பிடிக்காதவங்க ரேட் அதிகமாக இருந்தால் அவங்க காசு எடுத்து போயிடலாம் அப்படின்னு வந்து அந்த ரெட் சாப்பு மாஸ் போன ஆளுங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க. மொதல் கேம் வந்து ரெட் லைட்டு க்ரீன் லைட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
ஹீரோ வந்து எல்லாருக்கிட்டேயும் முன்னாடி போய் வந்து சொல்கிறேன், இது மாதிரி அசையாமல் நின்னுங்க, அது திரும்பும்போது அது அந்த பக்கம் இருக்கும்போது மட்டும் ஓடுங்க, என்னையே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து எப்படி போகணும்னு சொல்லி ஒரு தடவை வந்து செஞ்சு காட்டுறாரு. அதே மாதிரி எல்லோரும் கொஞ்சம் தூரம் வந்தாங்க. கொஞ்சம் தூரம் ஆனதுக்கப்புறம் என்னென்ன ஆகுது, ஒரு வந்து ஒரு பொண்ணு உடம்புல வந்து நிற்கிது. அதனால் வந்து அவள் வந்து அசைஞ்சிடறா, அவளை வந்து சுட்டுடுறாங்க. உடனே பயத்தில் எல்லாரும் வந்து பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறான். பின்னாடி ஒன்று எல்லாரையும் வந்து சுட்டாங்க. நான் தான் போய் சொன்னேன் ஓடாதீங்கன்னு, என்னையும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆள் பின்னாடி ஒவ்வொரு ஆள் வந்து நின்றுக்கோங்க, அப்படியே போனால் வந்து நம்ம வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆள் பின்னாடி ஒவ்வொரு ஆள் நிற்க வச்சு அப்படியே வந்து போயிடுறாங்க. இப்போ அதே மாதிரி ப்ரைஸ் பண்ணி வந்து எவ்வளோ இருக்குன்னு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இறந்தவங்க இப்போ ப்ரைஸ் பண்ணி இவங்க இதில் சேர்ந்துடும். இப்போ திரும்ப ஓட்டிங் வைப்பாங்க. ஓட்டிங் வந்து கேம் தொடர்றான், அது வந்து கண்டினியூ ஆகும். ஹீரோ தான் எப்போதும் போல வந்து அந்த 456 நம்பரு. இந்த தடவை 1 நம்பர் யாருன்னா வந்து அந்த போலீஸ்காரோட அண்ணன் இருப்பான்ல, இந்த கேமை நடத்திருப்பான், அவனே வந்து வந்திருப்பான் இந்த கேமில் ஹீரோ கூட விளையாட. உடனே வந்து அவன் நல்ல மாதிரி நினச்சி வந்து ஹீரோ டீமில் வந்து சேர்ந்துருவான். ரெண்டாவது கேம் என்னென்னா வந்து 5 பேர் சேர்ந்த குழுவாக வந்து விளையாடணும். இதில் எப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒவ்வொரு சின்ன கேம் வந்து விளையாடுவாங்க. அந்த கேம் வந்து 5 பேர் வந்து சேர்ந்து ஜெயிச்சிட்டா வந்து பாஸு, இல்லாட்டி வந்து அங்கேயே வந்து சுட்டுருவாங்க. அதே மாதிரி ஹீரோ, அந்த போலீஸ்காரோட அண்ணன், இது மாதிரி 5 பேர் சேர்ந்து அந்த கேம் வந்து விளையாடுவாங்க. 5 பேர் வந்து ஜெயிச்சிருவாங்க. இங்கே வந்து அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க. அடுத்து 3வது கேமு வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து சர்க்கிள் மாதிரியே சுற்றிட்டுருக்கும். அதில் என்னென்னா சுற்றி வந்து ஒவ்வொரு ரூமாக இருக்கும். அவங்க அந்த அப்போ எந்த நம்பரை வந்து சொல்கிறாங்களோ அந்த நம்பர் குரூப்போடு வந்து நம்ம வந்து ஆளுங்களை வந்து உள்ளே போய் வந்து ஒரு ரூம் கூட வந்து ஒழிஞ்சிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. யாரெல்லாம் இருக்கோம் அவங்களாம் வந்து அவுட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவுட் ஆனவங்க எல்லாரையும் சுட்டுருவோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி வந்து நடந்துகிட்ருக்கோம். இப்படியும் வந்து கொஞ்சம் பேர் வந்து இறந்துருவாங்க. கடைசியாக வந்து 100 பேர் தான் என்னமோ வந்து இருப்பாங்க. இப்போ திரும்பவும் வந்து ஓட்டிங் வந்து வைப்பாங்க. எல்லா கேம்லேயும் வந்து ஓட்டிங் வைப்பாங்க. எப்போதும் போல கேம் தொடர்ந்து தான் வந்து திரும்ப ஓட்டிங் வைப்பாங்க. இந்த தடவை வந்து சமமாக வந்து வந்துடும். அந்த உடனே வந்து ஓட்டிங் வந்து திரும்ப அடுத்த நாள் வந்து வைக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து என்னென்னா வந்து அந்த எஸ் சொன்னவங்க எல்லோரும் வந்து நைட்டு வந்து நோ சொன்னவங்க வந்து கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருப்பாங்க. அதே மாதிரியே வந்து நடக்கும். அவங்க நோ சொன்னவங்க எல்லாரையும் வந்து எஸ் சொன்னவங்க வந்து கொல்றதுக்காண்டி வந்து வருவாங்க. 2-3 பேரை வந்து கொண்டு வருவாங்க. இப்போ வந்து அந்த சப்செட் மாஸ்க் போட்டவங்க வந்து உள்ளே வந்து வருவாங்க. அப்போ ஹீரோ வந்து ஒரு பிளான் பண்ணியிருப்பான். இன்னும் வந்து நம்மளாம் வந்து செத்தவங்க மாதிரி வந்து நடிப்போம். அவங்க வந்து செத்தவங்களை வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இது மாதிரி வந்து சண்டை போட வரவங்கள தான் நிற்க வைப்பாங்க. நம்ம செத்தவங்க முன்னாடி வர வச்சு வந்து அவங்க இதை கண்ணை வந்து பிடிங்கிரும் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி ஹீரோவும் வந்து அவங்க ஆளுங்களை வந்து செத்த மாதிரி நடிக்கிறாங்க. அவங்ககிட்ட வந்து கண்ணையும் வந்து பிடிங்கிறாங்க. திரும்ப வந்து அவங்க சேப் சட்டைக்காரங்களை வந்து எடுத்து வந்து சுட ஆரம்பிக்கிறாங்க. சுடுத்து அந்த ரூமை விட்டு வெளியே வந்து போயிடறாங்க. வெளியே போய் வந்து திரும்ப வந்து சம ஃபயரிங் வந்து நடந்துகிட்ருக்கு. சமயத்தில் என்னென்னா அந்த 1 நம்பர் அந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணுன்னா அவங்க ஆளுங்களையும் வந்து சுட ஆரம்பிச்சிடறாங்க. அதாவது கேமில் உள்ள ஆளுங்களையும் வந்து சுட ஆரம்பிச்சிடறாங்க யாருக்கும் தெரியாமல். கடைசியாக சுட்டுட்டு இருக்கும்போது தான் இவங்ககிட்ட வந்து மேக்ஸின் குண்டு வந்து கம்மியாயிடுது. கம்மியான வந்து முடிஞ்சிருது. எல்லோரும் வந்து சரண்டர் ஆகிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து சரண்டர் ஆகிட்டு திரும்ப கேம் கூட போங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எல்லோரும் வந்து சண்டை ஆகிறாங்க. ஹீரோ வந்து சண்டை ஆகிறாரு. சண்டைதுக்கப்புறம் வந்து அந்த மாஸ்க் போட்ட ஒரு ஆள் வந்து வராரு. நீ ஹீரோயிசங்காட்டி கேம் விளாண்டியா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு. உடனே வந்து ஹீரோ அவர் ஃப்ரெண்டு வந்து பக்கத்தில் இருப்பார். இதுக்கு உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து ஹீரோ தலையில் வச்சு அவன் ஃப்ரெண்டை வந்து சுட்டுருவாங்க. ஸ்குட் கேம் சீசன் 2 கதை வந்து முடியுது. நன்றி.